ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎம் பெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் ஓவர்டி கர்ணப்புறாக்களுடைய பட்டாக்கள் ப்ளஸ் பூரி கர்ண ப்ரீடிங் பேர்ஸு, அது கூடவே கொஞ்சம் ஃபேன்சி புறாக்களும் சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேர்ஸோட ரேட்டு குவாலிட்டிலாம் பார்க்கறது முடியும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு புறாக்கள் வேணும்னா மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோட எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பேர்ஸோட ரேட்டு குவாலிட்டிலாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாக்களோட பட்டா நல்ல அடி இருக்கும். நல்ல குவாலிட்டியான பட்டாக்கள் தான். அடிக்கலைன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துக்கலாம். எல்லாமே கேரண்டி கொடுத்து சேல் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் இப்போ நான் போட்டிருக்கிறது இதில் மொத்தம் 14 பீஸ் இருக்குது. 14 பீஸையும் மொத்தமாக சேர்த்து ஒரே ஆளாக எடுத்திங்கன்னா, அதாவது புதுசாக வளர்க்குறவங்க இல்லை பெட் ஷாப் வைக்கிறவங்க இல்லை நீங்கள் எடுத்து சேல் பண்ணிக்க போகிறீங்க, எப்படியா இருந்தாலும் சரி, இந்த 14 பீஸையும் சேர்த்து ஒரே ஆளாக எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு பேர் ரேட்டோட பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வரும். இதுவே ஒரு பேரு 2 பேரு அந்த மாதிரி வேணும்னா ஒரு பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் வரும். அதாவது ஒரு பீஸோட ப்ரைஸ் 600 ரூபாய் வரும். ஏன் வீடியோ பார்த்துட்டு லாட்டாக எடுத்தால் அந்த ரேட்டு கொடுக்குறீங்க, ஒரு பேராக எடுத்திங்கன்னா ரேட்டு அதே ரேட்டுக்கு கேட்குறீங்க? அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட் போகணும். எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வீடு இருக்காது, கொஞ்சம் அவுட்டர் ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பேருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம பெட்ரோல் இன்வெஸ்ட் பண்ணி வந்தோம்னா அது கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால தான் ஒரு பேராக எடுத்திங்கன்னா அந்த ரேட்டு வரும். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒரு பீஸோட ரேட்டு வரும் 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். லாட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை விட ரேட் அதிகமாகவும் போடுறாங்க. அதுவும் நான் கேரண்டி கொடுத்தே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பெட் ஷாப் வச்சு நண்பர்கள், புதுசாக புறா வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த கர்ண பட்டாக்களை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லைன் பேர்ட்ஸ் தான் எல்லாமே. இதனுடைய பேரண்ட்லாம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பறக்க வச்சு பாருங்கள். உங்களுக்கு அடிக்கலைன்னா ரிட்டன் எடுத்துக்கலாம். ஸோ கேரண்டி கொடுத்தே நான் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் உடனே புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பூரி கர்ண ப்ரீடிங் பேர். இப்போ பேச்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். இன்னும் இது ப்ரீடிங் ஆக ஆக இன்னும் பேச்சஸ் ஹெவியாக வரும். ஸோ நல்ல ஒரு டாப் லைன் பேர்டு தான். இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் ஒரு பூரி பேர் தான். இதுவுமே நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். நல்ல ஒரு டாப் லைன் பேர்டு தான். இதுவுமே ரேர் கலெக்ஷன் தான். இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும். பூரி கர்ண 2 பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஆர்கேஞ்சலில் கோல்டன் ஆர்கேஞ்சல்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கேஞ்சல்லாம் இப்போ கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். ஸோ எல்லார்ட்டையும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு பட்டாவோட இருக்குது. இது பட்டாவோட சேர்த்து இந்த கோல்டன் ஆர்கேஞ்சல் பட்டாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அது இல்லாமல் எக்கில் இருக்குது, எக்கோடையும் சேர்த்து கொடுத்துடலாம். இது 100% ப்ரீடிங் பேர். ஏன்னா பட்டா இருக்குது நம்ம கையிலே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆர்கேஞ்சல்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரும். இப்போ எக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஹங்கேரியனில் நல்லா ஹெவி சைஸில் 2 மேல் இருக்குது. ஒன்று பியூர் ஜெட் பிளாக் மேலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சக்கர் மேலு. ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மேலு. இந்த மேலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட ப்ரைஸ் 2000 ரூபாய் வரும். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரிங்கில் இருக்கக்கூடிய சாண்டில் மேலு, இன்னொரு ஃபீமேலு. பக்காவான குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். டபிள்யூ ரிங்கு 2 கால்லையுமே க்ரீன் கலர் இம்போர்ட்டட் ரிங் இருக்கும். நல்ல ஹெவி குவாலிட்டியான கிங் ப்ரீடிங் பேர். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வரும். ரேட் குறைச்சி தரலாம். வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மவுண்டனில் 3 ஃபீமேல் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் கண்ணு ஒன் சைடு தெரியாது. ஆனால் மற்றபடி தீனிலாம் அதுங்களே எல்லாமே எடுத்துக்கும். நல்லாயிருக்கும். இந்த 3 ஃபீமேலையும் சேர்த்து எடுத்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதுவுமே ரேட்டு குறைச்சி தரலாம். ஸோ இதில் போட்டிருக்க ரேட் எல்லாமே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. கர்ணம் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு ரேட்டு. ஃபேன்சி ப்ராக்கள் எல்லாமே உங்களுக்கு ரேட் குறைச்சி தரலாம். ஸோ வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்திருக்க எந்த பேர்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் டிரான்ஸ்போர்ட் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி தரலாம். ஒரு சில ஏரியாக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். ஒரு சில நண்பர்கள்ட்ட டிரான்ஸ்போர்ட் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க யாரும் கோச்சிக்க வேணாம். டிரான்ஸ்போர்ட்டோட சார்ஜ் அதிகமாக கேட்குறாங்க. இதை மற்ற டிரைவர் நண்பர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கிறது இல்லை, ஒரு ஹாபிக்காக பண்ணுறது. ஏன்னா முன்னாடி டிரான்ஸ்போர்ட் சார்ஜோட இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கம்மி பண்ணி வாங்க வேணான்னு சொல்லலை. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஒரு சில டிரைவருங்க எப்படி கேட்குறீங்கன்னா
பீஸ் கணக்கு உள்ளே எத்தனை புறா இருக்கோ அத்தனை பீஸுக்கும் தனித்தனியாக காசு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஒரு பாக்ஸுக்கு ஒரு 500 கேட்குறீங்களா, அதை கண்டிப்பாக தாராளமாக கொடுத்துறோம். ஏன்னா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக பார்க்குற நண்பர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.